ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேக்கா குக்கிங்ல நம்ம என்ன சமைக்க போறோம்னா நம்ம ஆப்பம் தான் சாப்பிடுறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கேக்கா குக்கிங்கில் நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்களா, கோதுமை அப்பம் தான் செய்ய போகிறோங்க. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ சொல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. முதல்ல வெல்லம் கரைசல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 கப் கோதுமை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 1.5 கப் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் கரையிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி ஆறட்டுங்க. இப்போ வெல்ல கரைசல் வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா ஆறிட்டு இருக்குது. நான் வந்து 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நம்ம ஸ்வீட் செய்யும்போது அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வெல்லம் கரைச்சி வடிகட்டி வச்சு வெல்ல கரைசல் இதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். அப்போ தான் நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்குங்க. இப்போ மாவு கரைச்சி வச்சுங்க. அது 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச தேங்காவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இவ்வளோ ஊற்றினா போதுங்க. பாருங்கள், நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த தேங்காவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். போதுங்க. இதை எடுத்துடலாம். நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்தெடுத்த தேங்காவை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்காக போடுறதுங்க. அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு அடிப்படும் இல்லைங்களா, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி. இப்போ அதே பேனில் அப்பம் பொரிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்குது. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்பம் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த பக்கமும் நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்குறோம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டு போடலாம். சாப்பிட்றோம். எப்படி இருந்துச்சுலாம்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். சொல்லு, பாய் சொல்லு.